கிடையாது, அவரே வாங்கிக்குவார். அவரே அந்த மாதிரி செஞ்சு வாங்கிக்குவார். இதெல்லாம் யாரும் ஏற்பாடு பண்ணி ஐரு நைட் எல்லாம் யோசனை பண்ணிலாம் வர்றது கிடையாது. வந்த உடனே அந்த கை எப்படி சாமிக்கு வேணுமோ அந்த சாமி அதை எடுத்துக்குவார். அந்த மாதிரி எனக்கு செய்வான்னு சாமி எடுத்துக்குவார். அந்த மாதிரி சகல தோஷங்களும் போறதுதான் இந்த அபிஷேகம். சரி, இப்ப 1+1 ஆஃபர் ஏதோ ஒண்ணு போட்டீங்களா சாமி, என்னன்னு கேக்குறீங்களா? அதெல்லாம் நல்லா கேட்பீங்க. அந்த 1+1 ஆஃபர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னாபிஷேகத்துக்கு வந்து எவன் ஒருத்தவன் சாமி இந்த எல்லா கோடிக்கணக்கான அரிசி பருக்கையோட பார்த்துட்டு அதை வாங்கி எவன் தின்றானோ, இது பொய் கிடையாதம்மா, இது அவனுக்கு சொர்க்கலோகம் கிடைக்குமா. என்னது, சிவராத்திரி பூரா உட்கார்ந்து இருக்கீங்க இல்லையா, கண்ணு முழிச்சு அவனுக்கு சொர்க்கலோகம் வாய்க்கும். அதே மாதிரி அன்னாபிஷேகத்துக்கு எவன் ஒருத்தவன் நிதானத்தோட நின்று அந்த சாப்பாடை தின்றானோ அவனுக்கு சொர்க்கலோகம் வாய்க்குமா. 7 லோகங்கள் என்னன்னு நம்மகிட்ட பேசியிருக்கேன் தானே. பூலோகம், புவரலோகம், ஜனலோகம், மகரலோகம், தபலோகம், சத்தியலோகம். பூலோகம், புவரலோகம், சொர்க்கலோகம், மகரலோகம், ஜனலோகம், தபலோகம், தபோலோகம், சத்தியலோகம். அதே மாதிரி நரகத்திலேயும் 7 இருக்கு, நீங்க தப்பிக்கலாம் முடியாது. அதல, விதல, சுதல, தலாதல, மகாதல, ரசாதல, பாதாள, இந்த 7 விதமான நரகம். யாரா ரிப்பீட் செய்றீங்களா? அதல, விதல, சுதல 3 ஆச்சா? தலாதல, மகாதல, ரசாதல, பாதாள, இந்த 7 பேர் ரிப்பீட் பண்றீங்களா? இப்போ முடியாது. அதல நரகம், விதல நரகம், சுதல நரகம், தலாதல நரகம், மகாதல நரகம், ரசாதல நரகம், பாதாள நரகம். கொலை பண்ணவனுக்கு பாதாள நரகம். எழுதி வச்சீங்க வீட்டுல. கொலை ஒருத்தனை பண்ணிட்டானா, அவன் பெரிய இது மாதிரி காட்டுறானா, கவலையே படாதீங்க, அவனுக்கு தான் பாதாள நரகம். இந்த 7 நரகத்துல கொலை பண்ணவனுக்கு தான் பாதாளம். மத்தவெல்லாம் இது பண்ணா அது பண்ணா அவனுக்கெல்லாம் அந்த நரகம். கொலை மட்டும் செய்யக்கூடாது. அதுலயும் யார கொலை பண்ணவன் சாமின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிராமணனை எவன் கொலை பண்றானோ அவனுக்கு சத்தியமா அந்த 7வது நரகம் உண்டு இல்லையா? இப்ப அந்த 7 லோகம் இப்படி 7 லோகம் அப்படி சொல்லலாமா? யாராவது ஏதாவது கத்திட்டு போறாங்க, 10 நிமிஷம் சாப்பாடு கொடுப்பாங்க, வாங்கிட்டு போறாங்க, தனியை போட்டாங்க. இந்த பாருங்க, பூலோகம் இப்ப வாழறது, புவரலோகம் அடுத்தது, சொர்க்கலோகம் 3வது. உங்களுக்கு எதுக்காக இந்த லோகத்தை பத்தி பேச ஆரம்பிச்சேன்னா, சொர்க்கலோகம் கிடைக்குதுன்றானே, டைரக்டா 3வது பாதையில போய் உட்காந்துக்கலாமே. எப்போ அன்னாபிஷேகம் வந்து சாமி சாப்பாடை பண்ணி சாமியை அன்பா பார்த்தா, நீங்க யாரு இந்த இதுக்கு யாராவது தரலனாலும் நம்ம அடுத்தது கார்த்திகை தீபத்துக்கு என்னன்னா நீங்க தர இஷ்டப்படுறீங்களா, சாமிக்கு தரலாம் இல்லையா? இந்த பஞ்சபூதங்களோட என்ன செய்யுதுன்னு சொன்ன, நெல்லை கழுவுறாங்க இல்லையா, ஈரத்துல தண்ணியில கழுவி நிலத்துல வளைஞ்சு வந்தது. இந்த 5 பூதங்களும் சாமியாலதான் வருதுன்றதாலதான் அரிசியை போட்டிருக்கான், அன்னாபிஷேகம் பண்றான். ஏன் சாமி அன்னாபிஷேகம்? 5 பூதங்களும் என்னது, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், எல்லாத்திலையும் பஞ்சபூதங்களானதான் எங்க ஐயா. இந்த நெல்லுன்றது இந்த பஞ்சபூதத்தால வந்ததுதான் சொல்றதுதான் அரிசியை எடுத்தாங்க இல்லையா? சரி, ஆவுடையார் கோயில் ஒரு கோயில் இருக்கு, யாரா போயிருக்கீங்களா? அறந்தாங்கின்ற ஊர்கிட்ட இருக்கு, தெரியுமா? திருவாசகத்தை யார் எழுதுனது? மாணிக்க வாசகர் எழுதுனது. மாணிக்க வாசகர் வந்து கட்டண கோயில் எங்க இருக்கு? அறந்தாங்கியில இருக்குது. ஆவுடையார் கோயில்னு பேரு. காதை தீட்டி கேட்கணும், கோயிலுங்களுக்கு போகணும். ஆமா, கதை கேட்டு போயிடக்கூடாது. ஆவுடையார் கோயில்ல, அந்த ஆவுடையார் கோயில்ல போனீங்கன்னா சிவலிங்கம் இருக்காது, 5 லைட் இருக்கும். ஏன்? பஞ்சபூதங்கள் தான் சுவாமின்னு காட்டுறதுக்கு 5 லைட் போட்டு வச்சிருப்பாங்க. மஞ்சள் கலரு, சிகப்பு கலரு, கருப்பு, அந்த மாதிரி கலர் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஒரு மேடை மாதிரி இருக்கும். அந்த மேடையில சாதத்தை வடிச்சு வந்து கொட்டுவாங்க. என்னது சாதம்? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நான் இதெல்லாம் படிச்சுலாம் வரல, கொஞ்சம் படிச்சேன், கொஞ்சம் எழுதிட்டு வந்திருக்கேன். சாதத்தை தினமும் படிச்சு கொட்டி ஆவி போகும் அதுல இருந்து. அதனாலதான் உடையார் கோயில், ஆவி உடையார் கோயில். ஆவி பறந்து வருது இல்லையா, அந்த அதுல தாண்டா சுவாமியே இருக்கிறாங்க. அரஹரன்னு ஒரு நிமிஷத்துல க்ளோஸ் பண்ணிடவா? க்ளோஸ் பண்ணிடுறேன்.
சரி, ஓகே.